This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping app is the one of the trustable app. So visit பண்ணி பாருங்க. அதிபர் சிரித்தால் மக்கள் சிரிக்க வேண்டும், அதிபர் அழுதால் மக்களும் அழ வேண்டும். அதிபரின் எதிரி மக்களின் எதிரி. தென்கொரியாவை எப்படியாவது ஒழிக்க வேண்டும். இப்படித்தான் நாம் வடகொரியாவை பற்றி கேள்விப்படுகிறோம். வடகொரிய அதிபராக கிம் பதவியேற்றது முதல் அங்கு சர்வாதிகார ஆட்சி தலைவிரித்தாடுகிறதா, அல்லது தனது எதிரிகளை பற்றி தவறான பிம்பத்தை ஏற்படுத்தி அழிக்க முயலும் அமெரிக்காவின் வழக்கமான தந்திரத்தின் வெளிப்பாடா வடகொரியா பற்றிய செய்திகள்? உண்மை நிலையை சற்று ஆராய வேண்டியிருக்கிறது. 1965 ஆண்டு வடகொரியா சென்ற புரட்சியாளர் செக்குவேரா கியூபா முன்னுதாரணமாக கொள்ள வேண்டிய ஒரு நாடு வடகொரியா என்று கூறினார். மக்களுக்காக கொள்கைகளை உருவாக்கி மக்களுக்காக நடைபெறும் ஒரு கம்யூனிச ஆட்சி என்று வடகொரிய ஆட்சியை வர்ணித்தார். ஆனால் இன்று வடகொரியா சித்தரிக்கப்படும் முறை வேறு. உலகின் மிகவும் மோசமான சர்வாதிகார நாடு. மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடுகிறார்கள். அணு ஆயுதம் மூலம் உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. இப்படித்தான் நமக்கு செய்திகள் கிடைக்கின்றன. வடகொரிய அதிபராக இருந்த கிம் ஜோங் இல் இரண்டாவது மகன் நமது கதையின் நாயகன் கிம் ஜோங் உன். தந்தை இறந்த பிறகு 2011 ஆண்டு வடகொரியாவின் அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். அப்போது உலகின் நீண்ட கம்யூனிச வரலாற்றை கொண்ட நாட்டில் குழந்தை முகம் கொண்ட ஒரு இளம் தலைவர் பதவியேற்றுக் கொண்டதை ஒட்டுமொத்த வடகொரிய மக்களும் கொண்டாடினர். தங்களுடைய அடுத்த தலைமுறை ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை பெறப்போவதாகவே அப்போது அவர்கள் நினைத்தனர். வடகொரியாவின் வளர்ச்சி அதிகரிக்கும் என உலக நாடுகளும் எண்ணத் தொடங்கியது. ஆனால் நடந்தது என்ன? பதவியேற்ற உடனேயே கிம் செய்த முதல் காரியம் வடகொரியாவின் வளர்ச்சிக்காக நாட்டின் கதவுகளை வியாபாரத்திற்காக திறந்துவிட்டது. பொருளாதாரத்தை தாராளமயமாக்கியது. இதனால் நீண்ட காலமாக அதிபர் கிம் ஜோங் இல்லின் ஆட்சியில் சிறையில் இருந்ததை போல் கட்டுண்டிருந்த மக்களுக்கு இந்த நடவடிக்கைகள் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு எடுத்துச் சென்றது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவில்லை. நாட்டின் அனைத்து எல்லைகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்தி அவற்றை மூடினார் புதிய அதிபர் கிம். தகவல் தொடர்புகள் உள்நாட்டில் மட்டுமே. வெளிநாட்டில் என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. மக்கள் என்ன படிக்க வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் அதிபரே முடிவு செய்தார். மக்களிடம் ஒரு லேசான அச்சம் எழத் தொடங்கியது. அரசுக்கு எதிராக கேள்வி கேட்டாலோ போராட்டம் நடத்தினாலோ அடுத்த கணமே சிறைதான் அல்லது சித்திரவதை முகாம்களில் அடைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. கிம் ஜோங் உன்னின் தந்தை கிம் ஜோங் இல் இறந்தபோது சாதாரண மனிதர்கள் முதல் பணக்காரர்கள், ராணுவ தளபதிகள் என அனைவருமே சாலையில் நின்று கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இதற்கு உண்மையான காரணம் மக்கள் அதிபர் மீது வைத்த அன்பு அல்ல, வராமல் வீட்டில் இருந்தால் மரண தண்டனை என்ற பீதியே காரணம் என கூறப்பட்டது. நாட்டு மக்கள் வறுமை மற்றும் அடிப்படை வசதிகளின்றி அவதிப்பட்டு வரும் வேளையில் அதிபர் கிம் ஜோங் உன்னோ தென்கொரியா மற்றும் அமெரிக்க எதிர்ப்பு உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வந்தார். அதற்கு காரணம் என்ன? வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்ப்பது அவசியம். 2ஆம் உலகப் போர் முடியும் வரை ஒரே நாடாக இருந்தது கொரியா. பின்னர் வடகொரியா, தென்கொரியா என 2 நாடுகளாக பிரிக்கப்பட்டது. ஆனால் இது கொரிய மக்களின் விருப்பத்துடன் நடைபெற்ற நிகழ்வு அல்ல. அமெரிக்காவும் ரஷ்யாவும் இதற்கு பின்னால் பல காய்களை நகர்த்தியதாக வரலாறு கூறுகிறது. 2ஆம் உலகப் போரில் நேச நாடுகள் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கொரியாவில் ஜப்பானின் காலனி ஆதிக்கம் முடிவுக்கு வந்தது. ஜப்பான் படைகளை சரணடைய செய்த சோவியத் ரஷ்யாவும் அமெரிக்காவும் கொரியாவில் தாங்கள் ஆக்கிரமித்த பகுதிகளை வடகொரியா, தென்கொரியா என பரஸ்பரம் பிரித்துக் கொள்வது என தற்காலிக ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டன. ஒன்றுபட்ட கொரியாவில் சுதந்திரமான அரசாங்கத்தை ஏற்படுத்த உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த தற்காலிக ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. ஆனால் ஒப்பந்தத்தில் கூறியபடி நடக்க இவ்விரு நாடுகளும் தவறிவிட்டன. இதன் விளைவாகத்தான் கொரியாவின் வடக்கிலும் தெற்கிலும் 2 அரசாங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன. 1948 ஆண்டு கொரியாவின் வடக்கு பகுதியில் கம்யூனிச அரசு ஏற்படுத்தப்பட்ட அதே வேளை தெற்கு பகுதியில் மேற்கு நாடுகளுக்கு ஆதரவான ஜனநாயக அரசு ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. சோவியத், ரஷ்யா மற்றும் அமெரிக்கா என 2 வல்லரசுகளின் பின்புலத்தில் இந்த 2 கொரிய நாடுகளும் சுதந்திரமாக செயல்பட தொடங்கின. இந்த நிகழ்வுகள் தான் கம்யூனிச வடகொரியாவில் அமெரிக்காவுக்கு எதிரான உணர்வுகள் துளிர்விட அடிப்படை காரணமாக அமைந்தது. சீனா, ஜப்பான், சோவியத் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் கொரிய தீபகற்பத்தை ஆக்கிரமித்த நாடுகள். இதனாலேயே வடகொரியாவுக்கு அந்நிய சக்திகள் மீது அளவு கடந்த சீற்றம் உண்டு. அதிலும் அமெரிக்கா மீது அப்படி ஒரு காட்டம்.
இத்தனைக்கும் ஜப்பானின் ஏகாதிபத்திய ஆட்சியிலிருந்து கொரியாவை மீட்டதில் அமெரிக்காவிற்கும் முக்கிய பங்கு உண்டு. ஆனால் கொரிய பிரிவினைக்கு பின்னர் சோவியத் ரஷ்யா அளித்த ஆதரவு மற்றும் அது போட்ட தூபம் ஆகியவை காரணமாக அமெரிக்காவை ஜப்பானிடத்தில் வைத்து பார்த்தது வடகொரியா. இந்த நிலையில் வடகொரியாவிற்கு தென்கொரியாவையும் இணைத்து ஒன்றுபட்ட கம்யூனிச நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. இதற்காக 1950ஆம் ஆண்டு தென்கொரியா மீது படையெடுத்தது வடகொரியா. அது 1953ஆம் ஆண்டு வரை நீடித்தது. இதில் 25 லட்சம் கொரியர்கள் கொல்லப்பட்டனர். இந்த வேளையில் தென்கொரியாவிற்கு ஆதரவாக களத்தில் குதித்தது அமெரிக்கா. இந்த போரின் போது வடகொரியாவிற்கு எதிராக கொடூரமான போர் வன்முறைகளை நிகழ்த்தியதாகவும் தங்களிடம் பிடிபட்ட வடகொரியர்களை கடும் சித்திரவதைக்கு பின்னர் கொன்று குவித்ததாகவும் போரில் லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை அமெரிக்க ராணுவம் கொன்று குவித்ததாகவும் வடகொரியா குற்றம் சாட்டியது. இதுவே வடகொரியர்கள் மத்தியில் அமெரிக்க எதிர்ப்பு உணர்வு அதிகரிப்பதற்கு காரணமாக கருதப்பட்டது. இந்நிலையில் வடகொரியா மற்றும் தென்கொரியா நாட்டு மக்கள் ஒருவரை ஒருவர் எதிரிகளாக பார்க்க தொடங்கினர். கொரிய போருக்கு பின்னர் அடுத்த 10 ஆண்டுகளில் வடகொரியாவின் பொருளாதாரம் ஆண்டுக்கு 25% அளவிற்கு வளர்ச்சி அடைந்தது. 1965ஆம் ஆண்டு முதல் 1978 வரையான காலப்பகுதியில் வடகொரியாவின் வளர்ச்சி ஆண்டுக்கு 14% இருந்தது. ஆசியாவின் மிகச்சிறந்த வளர்ச்சி கொண்ட பொருளாதாரமாக வடகொரியா விளங்கியது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவால் வழிநடத்தப்பட்ட தென்கொரியாவின் வளர்ச்சி அதல பாதாளத்தில் சென்றது. அந்த நேரத்தில் வடகொரியா ஒரு முடிவை எடுத்தது. ரஷ்ய ஆதரவிலிருந்து சீன ஆதரவு நாடாக மாறியது. இதனால் ஆத்திரமடைந்த ரஷ்யா வடகொரியாவுடன் தனது வர்த்தக உறவுகளை முறித்துக் கொண்டது. அந்த நேரத்தில் தனது உள்நாட்டு தேவைகளுக்காக வடகொரியா அணு உலைகளை நிறுவ வேண்டியிருந்தது. இதனாலேயே பல அணு ஆயுத சோதனைகளை செய்ய வேண்டி இருந்ததாக கூறுகிறது வடகொரியா. இதனையடுத்து கடந்த 2006ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரை அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளின் எதிர்ப்பை மீறி வடகொரியா 6 முறை அணு ஆயுத சோதனைகளை நடத்தியுள்ளது. இது கொரிய தீபகற்பத்தில் தொடர்ந்து போர் பதற்றத்தை அதிகரித்து வருகிறது. வடகொரியாவின் தொடர்ச்சியான அணு ஆயுத சோதனைகளால் ஆத்திரமடைந்த அமெரிக்கா அந்நாட்டின் மீது பல பொருளாதார தடைகளை விதித்தது. உலகில் இன்றைய தேதிக்கு பொருளாதாரத்தில் ராணுவ வலிமையில் அமெரிக்கா வல்லரசு என்றால் அந்த வல்லரசு அமெரிக்காவிற்கு நீண்ட காலமாக தண்ணி காட்டும் ஒரு நாடுதான் வடகொரியா. ஒருவனது வலிமையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமாயின் அவனது எதிரியின் பலத்தை மதிப்பிட வேண்டும் என்று கூறுவார்கள். அந்த அடிப்படையில் வடகொரியாவை பற்றி அறிந்து கொள்ள அதன் எதிரியாக உள்ள அமெரிக்காவின் பலத்தை ஒருமுறை யோசித்துக் கொள்ள வேண்டும். சூரியன் அஸ்தமிக்காத பிரிட்டன், மாபெரும் கடற்படை வலிமை கொண்டிருந்த ஸ்பெயின், வலிமை மிக்க ஜப்பான், முசோலினியின் இத்தாலி, உலகையே மிரட்டிய ஹிட்லரின் ஜெர்மனி என்று எல்லாரையும் எதிர்த்த அமெரிக்காவிற்கு பெரும் தலைவலியாக விளங்கியது வடகொரியா. இதற்கு காரணம் கொரிய அரசு தனது மக்களை ராணுவ மயப்படுத்தி வைத்திருப்பதுடன் தற்காப்புக்காக அணு ஆயுதங்களையும் தயாரித்து வைத்துள்ளது. ராணுவ மயம் என்றால் சாதாரணமானது அல்ல. 1.21 மில்லியன் ராணுவ வீரர்களை கொண்ட ராணுவம் அது. சீனா, அமெரிக்கா, இந்தியாவிற்கு அடுத்து உலகின் 4வது மிகப்பெரிய ராணுவத்தை வடகொரியா உருவாக்கியுள்ளது. அதுவும் 3 கோடிக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பரப்பளவில் சிறியதாக உள்ள ஒரு நாட்டின் ராணுவம் இவ்வளவு பெரியதாக உள்ளது உலக வியப்பு. கடந்த 10 ஆண்டுகளாக வடகொரியாவிற்கு எதிராக ஒரு கப்பற்படை பிரிவையும் ராணுவத்தையும் அமெரிக்கா தென்கொரியாவில் நிறுத்தியுள்ளது. பொருளாதார தடை விதித்து பல நெருக்கடிகளையும் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் கொடுத்து வந்த போதும் அதை எதையும் வடகொரியா கண்டுகொள்வதாக தெரியவில்லை. அவ்வப்போது அணு ஆயுத சோதனையை நடத்தி அமெரிக்காவையே மிரள வைக்கிறது அந்நாடு. அணு ஆயுதம் இருக்குமோ என்ற சந்தேகத்தில் ஈராக் மீது போர் தொடுத்த அமெரிக்காவால் இன்று வரை வடகொரியாவை கண்டிக்க மட்டுமே முடிகிறது. வடகொரியாவை பற்றி பல வதந்திகள் அவ்வப்போது வெளிவரும். மேற்கத்திய நாடுகளினால் பரப்பப்பட்ட சில செய்திகளை வடகொரியா மறுத்தும் வந்திருக்கிறது. வடகொரியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஹயோன் 2015ஆம் ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்டதாக தென்கொரிய புலனாய்வுத்துறை தகவல்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வந்தன. அதிபர் கிம் ஜாங் உன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தூங்கியதால் மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக அப்போது பரப்பப்பட்டது. கொல்லப்பட்டதாக கருதப்பட்ட அந்த அமைச்சர் பின்னர் வடகொரிய தொலைக்காட்சியில் தோன்றினார். வடகொரிய விஷயத்தில் எது பொய் எது உண்மை என்று தெளிவாக கூறிவிட முடியாத அளவிற்கு ஒரு இரும்பு கோட்டையாக அந்நாடு இருக்கிறது. ஹேர் ஸ்டைல், சிரிப்பு, நடை போன்றவற்றிற்காக கவரப்படும் ஒரு வாரிசு அதிபரான கிம் ஜாங் உன் சிகை அலங்காரம், சிரிப்பு, நடை ஆகியவற்றில் தனக்கென ஒரு பாணியை கொண்டவர் கிம். அவரை பற்றி கேலி செய்து த இன்டர்வியூ என்ற திரைப்படத்தை உருவாக்கியது அமெரிக்காவைச் சேர்ந்த சோனி பிக்சர்ஸ் திரைப்பட நிறுவனம். ஆனால் படம் வெளிவந்த போது அப்படத்தை தயாரித்த சோனி நிறுவனத்தின் இணைய பக்கத்தை ஹேக் செய்து ஸ்தம்பிக்க வைத்தனர் வடகொரிய ஹேக்கர்கள்.
இதனால் பெரும் நெருக்கடியை சந்தித்த சோனி நிறுவனம் பின்னர் இன்டர்வியூ படத்தின் வெளியீட்டை நிறுத்தி வைத்தது. வடகொரியாவில் இருந்து கொண்டு ஒரு அமெரிக்க படத்தின் வெளியீட்டை கிம் நிறுத்தியுள்ளார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். கிம்மை பொறுத்த அளவில் அவரது பொழுதுபோக்கே ஏவுகணை சோதனைதான் என்று கூறலாம். வெற்றிகரமாக ஏவுகணைகள் விண்ணில் தாவி இலக்கை தாக்குவதை ஒரு குழந்தையை போன்று துள்ளி குதித்து ரசிப்பார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக செய்த விஞ்ஞானிகளை தலையில் தூக்கி வைத்து ஆடுவார். பின்னர் அமெரிக்காவையும் தென்கொரியாவையும் சீண்டி பார்க்க ஒரு அறிக்கையை விட்டு மிரட்டுவார். பின்னர் வழக்கம் போல பொருளாதார தடைகள், எச்சரிக்கைகள். ஆனால் இதை எதையுமே கிம்மோ அல்லது வடகொரிய மக்களோ கண்டுகொள்ள மாட்டார்கள். இந்நிலையில் கொரியாவை மிரட்ட வேண்டும், அதே நேரம் சீனாவின் செல்வாக்கை குறைக்க வேண்டும். இதற்காக ஒரு திட்டத்தில் இறங்கியது அமெரிக்கா. தென்கொரியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் பாதுகாப்பிற்காக என்று கூறிக்கொண்டு கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் அணுகுண்டு வீசும் B-52 ரக போர் விமானங்களை கொண்டு தென்கொரியாவுடன் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சிகளை அமெரிக்கா நடத்தி வருகிறது. இக்குண்டுகள் 1945இல் ஜப்பானின் ஹிரோஷிமா, நாகசாகி நகரங்கள் மீது அமெரிக்கா வீசிய அணுகுண்டுகளை விட 75 மடங்கு அதிக ஆற்றல் கொண்டவையாகும். 2 குண்டுகள் வடகொரியா நாட்டின் மீது போடப்பட்டால் அந்நாட்டையே மயான பூமியாக்கிவிடும். எந்த நேரத்திலும் வடகொரியா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற நிலை நிலவிய வேளையில் வடகொரியாவை கட்டமைத்த கிம் இல் சுங்கின் 105வது பிறந்த தின அணிவகுப்பு நடைபெற்றது. அந்த அணிவகுப்பில் வடகொரியாவின் படைபலத்தை காட்டும் வகையில் பீரங்கிகள், கவச வாகனங்கள், தளவாடங்கள் இடம்பெற்றிருந்தன. முதல் முறையாக நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்பட்டு 1000 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று எதிரிகளின் இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகளும் இடம்பெற்றிருந்தன. இந்த ஏவுகணைகள் மூலம் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ, லாஸ் ஏஞ்சல்ஸ் என அனைத்து நகரங்களையும் தாக்கி அளிக்கக்கூடிய வகையில் உருவாக்கி வைத்திருந்தது வடகொரியா. ஒருவேளை போர் மூண்டு அதில் வெற்றி பெற்றாலும் கூட அமெரிக்கா பேரழிவை சந்திக்க நேரிடும் என்பதே உண்மை. கிம் ஜாங் உன்னை பொறுத்தவரைக்கும் அவரது பரம்பரையே அதிபர்தான். அவருடைய தாத்தாவும் அதிபர், அவருக்கு பிறகு தந்தையும் அதிபர், இப்பொழுது இவரும் அதிபர். 32 வயதிலேயே அவரை அதிபராக்கி விட்டார்கள். வடகொரியாவை பொறுத்தவரைக்கும் அதிபர் என்றால் அவர் சாதாரண அதிபர் இல்லை. 5 வருடத்திற்கு ஒருமுறை ஆட்சி மாறும் என்றெல்லாம் இங்கு கிடையாது. சாகும் வரைக்கும் எதிர்த்து கேட்க ஆளில்லாத சகல அதிகாரங்களும் படைத்த கடவுள் மாதிரி. வடகொரிய மக்களுக்கோ கிம் என்பது உண்மையில் ஒரு கடவுள் போலவே தான். அவரை எதிர்ப்பவர்கள் அங்கு இல்லை. இதோ நீங்கள் பார்க்கும் இந்த காட்சிகளே அதற்கு சாட்சிகள். இந்த காட்சிகளை பார்த்த பிறகு அமெரிக்கா வடகொரியாவை பற்றி தவறாக சித்தரிக்கிறது என்ற செய்தியில் உண்மை இல்லையோ என்ற சந்தேகம் நமக்கு மீண்டும் எழுகிறது. கிம் எங்கு சென்றாலும் அவர் மட்டும்தான் மனிதர், மற்றவர்கள் எல்லாரும் விலங்குகளைப் போல்தான் இருக்க வேண்டும். தன்னை பற்றி வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக கிம் கொரியாவை ஒரு இரும்பு திரை போர்த்திய நாடாக மாற்றினார். தான் நினைப்பதை செயல்படுத்துவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிய மாட்டார். வடகொரியாவிலிருந்து தப்பி வந்த சிலரே இதை குறித்து தெரிவித்துள்ளனர். தனக்கு எதிரி என்று யாருமே இருக்கக்கூடாது என்று கருதுபவர் கிம். மலேசியாவில் கிம்மின் சகோதரர் கிம் ஜோங் நாம் விமான நிலையத்தில் திடீரென மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் என்ற தகவல் வெளியாகியது. அதிபர் கிம் பெண்களை ஏவி கொடிய VX என்ற ரசாயன விஷத்தை தூவி இந்த படுகொலையை செய்ததாக உலகம் முழுவதும் செய்தி பரவியது. ஆனால் அவர் மாரடைப்பால் மரணமடைந்தார். கிம்மை வில்லனாக சித்தரிக்க அமெரிக்காவின் மற்றொரு நாடகமே இது என கொரிய ஊடகங்கள் தெரிவித்தன. உண்மை இதுவரை வெளியாகவில்லை. இதனால் இன்டர்போலின் உதவியை மலேசிய அரசு நாடியுள்ளது. இப்போது கிம் ஒரு கொடூரமான சர்வாதிகாரியா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. ஆனால் கிம் சுவிட்சர்லாந்தில் படித்திருக்கிறார். அவர் சுவிஸில் இருந்தபோது அவர்தான் வடகொரிய அதிபரின் வாரிசு என்பது யாருக்குமே தெரியாது. சுவிட்சர்லாந்தில் இருக்கும் வடகொரிய தூதரகத்தின் அதிகாரி ஒருவரின் மகன் என்ற அடையாளத்தோடு வேறு பெயரில்தான் படித்திருக்கிறார். ஒரு நிழற்படம் கூட வெளியானதில்லை. அவர்தான் வடகொரியாவின் அடுத்த அதிபர் என்பதே யாருக்கும் தெரியாது. அவருடைய சகோதரர் ஒருவர்தான் அடுத்த அதிபர் ஆவார் என்று நம்பி இருந்தார்கள். அவருக்கு சற்று பெண் சாயல் இருக்குமாம். அதனால் இவரை அதிபராக்கிவிட்டார்கள். இறந்து போன இவரது அப்பாவின் விருப்பம் அது. உண்மையில் வடகொரிய மக்களின் வாழ்க்கை தரம் எப்படி உள்ளது? அவர்கள் அடிப்படை வசதிகளுடன் வாழ்கிறார்களா அல்லது அமெரிக்காவால் அப்படி காட்டப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்தால் லேண்ட் ஆஃப் விஸ்பர்ஸ் என்ற ஆவணப்படத்தை பார்க்கலாம். இதில் வடகொரியாவிற்கு பயணம் செய்த ஒரு மனிதர் அதை ரகசியமாக படமாக்கி இருந்தார். இதில் பல இடங்களில் வடகொரியாவில் சாலைகளே இல்லாத நகரங்களை காண முடிகிறது. பெரும்பாலான மக்களுக்கு வேலை வாய்ப்பு என்றால் அது ராணுவ பணிதான். பெரிய தொழிற்சாலைகள் எதுவும் இல்லை. ஆனால் இவற்றை வைத்து மட்டுமே நாம் முடிவு செய்துவிட முடியுமா? கிம்மின் ஆட்சியை பற்றி இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் உலக மக்களை மட்டுமல்ல வடகொரிய மக்களையும் அதிர்ச்சி அடைய செய்தது. வடகொரியாவில் கிம் ஜோங் உன் அரண்மனையிலிருந்து தென்கொரியாவிற்கு தப்பி வந்த மேரி கிளார் என்ற பெண் ஒருவர் அளித்த பேட்டிதான் அது. வடகொரியாவில் கிம்மின் தந்தை இல், அதாவது கிம் ஜோங் இல்
17 சொகுசு அரண்மனைகளை கட்டியுள்ளதாகவும் அதில் அவர் பல ஆண்டுகளாக பள்ளி மாணவிகளை கடத்தி பாலியல் ரீதியாக துன்புறுத்தி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததாகவும் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது கிம் ஜோங் உன்னும் பல பெண்களை ராணுவ அதிகாரிகள் மூலம் மிரட்டி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் இதுவும் தன்னை பற்றி அவதூறு செய்தி பரப்ப அமெரிக்காவின் கைங்கரியம் என்று மறுத்தார் அதிபர் கிம். இதனிடையே அமெரிக்காவில் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் பதவியேற்றுக் கொண்டார். கிம் ஜோங் உன்னுக்கு கொஞ்சமும் சளைத்தவர் அல்ல டிரம்ப். பதவியேற்ற சில நாட்களிலேயே இருவருக்கும் இடையே வார்த்தை போர் தொடங்கியது. இனி வடகொரியா வாளை சுருட்டிக் கொண்டு சும்மா இருக்க வேண்டும் என்றார் டிரம்ப். ஆனால் கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல் தனது ஏவுகணை சோதனை மூலம் பதிலளித்தார் கிம். இதனால் இரு நாடுகளிடையே பதற்றம் நிலவியது. இதனை கௌரவ பிரச்சனையாக நினைத்த டிரம்ப் கொரிய தீபகற்ப பகுதிக்கு அமெரிக்காவின் வலிமை மிகுந்த USS காரல் வின்சன் விமானம் தாங்கி போர்க்கப்பலையும் USS நாசகார கப்பல்களையும் அனுப்பி வைத்தார். இந்நிலையில் அணு ஆயுத சோதனைகளை தாண்டி ஹைட்ரஜன் குண்டுகளை சோதனை செய்து உலக நாடுகளை மிரட்டினார் கிம். இதனால் ஆத்திரமடைந்த ஐநா இந்த முறை பொருளாதார தடைகளை கடுமையாக்க முடிவு செய்தது. கடும் பொருளாதார தடைகளை விதித்தது. அதன்படி வடகொரியாவிற்கு அனுப்புகிற அல்லது வடகொரியாவிலிருந்து வருகிற சரக்குகள் அனைத்தையும் விமான நிலையங்களிலும் துறைமுகங்களிலும் எல்லா நாடுகளும் சோதனை போடலாம். வடகொரிய அணு உலைக்கும் கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து சென்று தாக்கும் வல்லமை படைத்த ஏவுகணை திட்டங்களுக்கும் தேவைப்படுகிற நிலக்கரி, இரும்பு தாது ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தங்கம், டைட்டானியம், தாது, விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கும் தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வடகொரிய படைகள் விஸ்தரிப்புக்கு உணவு, மருந்து தவிர்த்து எந்த ஒரு பொருள் ஏற்றுமதிக்கும் தடை விதிக்கப்பட்டது. ஐநாவின் அனுமதி பெறாமல் எந்த வெளிநாட்டு நிறுவனமும் தனது கிளையை வடகொரியாவில் தொடங்க முடியாது. இதேபோன்று வடகொரிய வங்கிகள் பிற நாடுகளில் கிளைகளை தொடங்க இயலாது. இதனால் அதிபர் கிம்முக்கு நெருக்கடி அதிகரித்தது. அமெரிக்காவிடமிருந்து தங்களை பாதுகாக்கவே அணு ஆயுத சோதனையில் ஈடுபடுவதாக கூறி பார்த்தது வடகொரியா. ஆனால் அதனை ஐநா கண்டுகொள்ளவில்லை. பின்னால் இருந்து தூண்டிவிட்டது அமெரிக்கா அல்லவா? இனி என்ன நடக்கும் என்று உலக நாடுகள் எதிர்பார்க்க தொடங்கிய நேரத்தில் அண்மையில் தனது அமெரிக்க எதிர்ப்பு கொள்கையிலும் அணு ஆயுத சோதனை கொள்கையிலும் அந்தர்பல்ட்டி அடித்தார் கிம். ஆம், இனி அணு ஆயுத சோதனை நடத்தப் போவதில்லை என்றும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றும் அறிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, தனது மற்றொரு நீண்ட நாள் எதிரி நாடான தென்கொரியாவுடன் நட்பு பாராட்ட தொடங்கியுள்ளார் கிம். தென்கொரியாவில் நடக்கவுள்ள போட்டிகளில் தாங்களும் பங்கேற்க விரும்புகிறோம் என்று கிம் தனது புத்தாண்டு உரையில் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தென்கொரியாவில் நடைபெற்ற குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் ஐக்கிய கொரிய தீபகற்ப கொடியுடன் ஐஸ் ஹாக்கி போட்டியில் ஒரே அணியாக விளையாடியது. இது கொரிய நாடுகளின் உறவின் மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. தான் பதவியேற்றது முதல் எந்த நாட்டிற்கும் பயணம் மேற்கொள்ளாத கிம் முதன்முறையாக தனது அண்டை நாடாகவும் நீண்ட நாள் நட்பு நாடாகவும் இருந்து வரும் சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டார். விமான பயணம் தனக்கு பயம் என்பதால் ரயிலில் சென்றார் கிம். கிம் சென்ற ரயில் 21 பெட்டிகளை கொண்டது. இந்த ரயிலில் அதிநவீன தொலைத்தொடர்பு கருவிகள், தொலைக்காட்சிகள், கூட்டம் நடத்துவதற்கான அறைகள், படுக்கை அறைகள் என அதிபர் மாளிகையில் உள்ள அத்தனை வசதிகளும் இருக்கின்றன. பாதுகாப்பு காரணங்களுக்காக அதிபர் செல்லும் ரயில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே சென்றது. அமெரிக்க அதிபரின் ஏர்போர்ஸ் 1 விமானத்திற்கு இணையான வசதிகளை கொண்டது இந்த ரயில். இந்த ரயில் தரையில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஹெலிகாப்டர்கள் மேலே பறந்து கண்காணிப்பில் ஈடுபடும். அடுத்த மாதம் டிரம்புடன் நடக்க உள்ள பேச்சுவார்த்தைக்கு முன் கிம் மேற்கொண்டுள்ள இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் தனது முதல் வெளிநாட்டு பயணத்திற்கு கிம் ஜாங் உன் சீனாவை தேர்ந்தெடுத்திருப்பதில் எந்த வியப்பும் இல்லை. ஆனால் அமெரிக்காவுடன் சமரச பேச்சுக்கு திட்டமிட்டிருக்கும் நிலையில் பயணம் மேற்கொள்வதுதான் கேள்வியை எழுப்பியிருக்கிறது. ஆயுள் முழுக்க சீன அதிபராக ஜி ஜின்பிங் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் இரு சர்வாதிகாரிகளின் சந்திப்பாகவும் பார்க்கப்படுகிறது. கிம் ஜாங் உன்னின் ஆட்சியைப் போலவே அவரது பயணமும் புரிந்து கொள்ள முடியாத புதிராகவே உருவெடுத்திருக்கிறது. கிம்முடன் அவரது மனைவியும் வந்திருந்தார். இருவரையும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் அவரது மனைவி வரவேற்றனர். இருவரிடையே பீஜிங்கில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் விசேஷம் என்னவென்றால், கிம்மின் வருகையை அமெரிக்க பாதுகாப்பு படை அமைச்சருக்கு கூட தெரியவில்லை. ஒரு நாள் கழித்து சீன அதிபர் தனது மொபைல் மூலம் வெள்ளை மாளிகைக்கு செய்தி அனுப்பி இதனை தெரிவித்த பின்னரே அமெரிக்காவிற்கு தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. அந்த அளவிற்கு கிம்மின் பயணம் ரகசியமாக வைத்திருக்கப்பட்டது. தனது வணிகத்திற்கும் எரிபொருளுக்கும் சீனாவையே வடகொரியா பெரிதும் சார்ந்துள்ளது. எனவே சீனா வடகொரியாவிற்கு நிர்பந்தங்களை கொடுக்க வேண்டும். ஒரு பொறுப்பான உலக சக்தியாக சீனா நடந்து கொள்ள வேண்டும். வடகொரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட சீனா ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா நிர்பந்திக்கிறது. மறுபுறம் சீன பொருளாதாரம் அமெரிக்காவிற்கு பெருமளவு ஏற்றுமதி செய்வதை சார்ந்துள்ளது. அமெரிக்காவின் பொது கடன் பத்திரங்களை $1.6 டிரில்லியன் அளவிற்கு சீனா வாங்கி வைத்துள்ளதால் இன்றைய நிலையில் அமெரிக்காவை சீனா பகைத்துக் கொண்டால் சீனாவின் பொருளாதாரம் பெருத்த பேரழிவுகளை எதிர்கொள்ள நேரிடும். எனவே கொரிய விவகாரத்தை நெளிவு சுழிவாக கையாள சீனா முயற்சிக்கிறது. போர் மூண்டால் அண்டை நாடான வடகொரியாவிலிருந்து ஏராளமான அகதிகள் சீனாவிற்குள் நுழைவார்கள் என்பதால்
சீனா இந்த நெருக்கடியை தவிர்க்கவே விரும்புகிறது. வடகொரியா மீது பொருளாதார தடைகளை விதிக்கும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானத்திற்கு ஆதரவாக சீனா வாக்களித்துள்ள போதிலும் வடகொரியாவில் தற்போது நிலவும் அமெரிக்க எதிர்ப்பை கொண்ட ஆட்சி கவிழ்ந்தால் அது சீனாவிற்கு பாதகமாக அமையும் என்பதால் வடகொரியாவை அவ்வளவு எளிதில் கைவிடவும் சீனா தயாரில்லை. மற்றொரு புறம் இரு நாடுகளும் இணைந்து கொரிய தீபகற்பகத்தில் அமைதி நிலவினால் அமெரிக்கா தான் குவித்து வைத்துள்ள படைகளை திரும்ப பெற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அது மட்டுமல்ல, கொரிய பிரச்சனையை வைத்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஆயுத வியாபாரம் செய்வதற்கும் அமெரிக்காவிற்கு கொரிய பிரச்சனை அவசிய தேவையாக உள்ளது. இதனாலேயே இன்னமும் கொரிய தீபகற்பகத்தில் அமைதி திரும்பவில்லை என்ற ஒரு கருத்தும் கூறப்படுகிறது. ஒருபுறம் ஜப்பான், ஒருபுறம் தென்கொரியா, ஒருபுறம் அமெரிக்கா என தன்னை சுற்றியுள்ள நாடுகளுக்கு தண்ணி காட்டினாலும் வடகொரியாவின் நிலையை பார்க்கும் பொழுதும் கிம் தான் ஒரு நல்ல ஆட்சியாளர் என்பதை தனது மக்களுக்கு நிரூபித்து காட்டவில்லை. தென்கொரியாவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பல நிலைகளிலும் வடகொரியா வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளது உண்மையே. ஒருவேளை தான் மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்பதை புரிந்து கொண்டதாலோ என்னவோ தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கிம் தனது பிடிவாதங்களை தளர்த்தி வருகிறார். கிழக்கு மேற்கு ஜெர்மனிகள் இணைந்ததைப் போல வட தென் கொரிய நாடுகள் இணைய வேண்டும் என்பதே உலக நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு. அமெரிக்கா, சீனா, ஜப்பான் நாடுகள் ஒத்துழைத்தால் இது நிச்சயம் சாத்தியம். ஆனால் இதற்கு கிம் ஒத்துழைப்பாரா?